வணக்கம், நான் உங்கள் சத்யா NJ காஸ்டியூம் டிசைனர் ஆக்டர். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சத்யா NJ யூடியூப் சேனலில். நிறைய பேர் ஹோம் டூர் பண்ணுறாங்க. எனக்கு அதில் சம்டைம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்கோம். எனக்கு வந்து ஹோம் டூர் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற என்னோடய ஸ்டுடியோ டூர் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸ்டுடியோவில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், மற்ற ஸ்டுடியோக்கும் நம்ம ஸ்டுடியோ கம்பேர் பண்ண என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஒரு வீடியோவாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஸ்டுடியோக்கும் மற்ற ஸ்டுடியோக்கு என்னங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ இருக்கும், பேக்ரவுண்ட் ப்ராப்ஸ் வச்சுருப்பாங்க, பேக்ரவுண்ட் இருக்கும், அசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலராக நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கிறதுனால ஏதாவது யூனிக்காக பண்ணணும்னு நினச்சேங்க. நீங்கள் பேக்கேஜாக நீங்கள் ஷூட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் காஸ்டியூம்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பேக்கேஜில் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா லெஹங்காஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஹாஃப் சாரி ப்ரொவைட் பண்ணுறோம், கவுன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஈவன் அக்சசரிஸ் பேங்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஃபிங்கர் ரிங்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோங்க. இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். சேம் அப்படியே வந்து மேல் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணுறோம், ஷூஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், நார்மல் கேஷுவல் ஜாக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஷர்ட்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே என்னென்ன இருக்கோ, க்ளோத்திங் என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாமே எடுத்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது மற்ற ஸ்டுடியோவில் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது சந்தோஷமாகவே நான் இதை சொல்கிறேன். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யாராவது எங்கள் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு புதுசாக வரீங்க, உங்களுக்கு ஸ்டைலிங் கொஞ்சம் டிப்ஸ் கூட வேணும், ஸ்டைலிங் பண்ணி தரணும் அப்படின்னா கூட நான் இருப்பேன். சப்போஸ் நான் இல்லைனாலும் என்னோடய அசிஸ்டன்ஸ் யாராக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டைலிங் கைட் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. அதுக்கு நீங்கள் எதுக்கும் தனியாக பே பண்ண தேவையில்லை. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேக்ரவுண்ட், அது வந்து தனியாக ப்ரீமியம் பேக்ரவுண்ட் வச்சுருப்பாங்க மற்ற ஸ்டுடியோலலாம். அதுக்கெலாம் தனியாக வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க, இதுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. ப்ரீமியம் பேக்ரவுண்ட் கூட சேம் அந்த பேக்கேஜில் வந்துடும். ஸோ நீங்கள் ப்ரீமியம் பேக்ரவுண்ட் எங்ககிட்ட நிறைய இருக்குது. அது எல்லாமே நீங்கள் அந்த பேக்கேஜ்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து மற்ற ஸ்டுடியோ கம்பேர் பண்ணணும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தரோம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோக்கான மேக்கப் ரூம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒன்று இருக்கும். பட் நாங்கள் வந்து மேக்கப் மட்டும் தனி ரூமே வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு டைமில் நீங்கள் வந்து ஒரு 8 பேர் to 10 பேர் உட்காந்து மேக்கப் போடலாம். அதே மாதிரி தனியாக இண்டிவிஜுவலாக மேக்கப் போடணும்னா அதுக்கும் எங்ககிட்ட ஒரு தனியாக ரூம் இருக்குது, வித் ட்ரையல் ரூமோடு இருக்குது. தனியாகவும் ட்ரையல் ரூம், நாங்கள் அந்த ட்ரையல் ரூம் மட்டுமே 2 ரூம் வச்சுருக்கோம். மற்ற ஸ்டுடியோலாம் பார்த்தீங்கன்னா 1 தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் ட்ரையல் ரூம் மட்டும் 2 வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அங்கேயே சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் மேக்கப் ரூமில் வர தேவையில்லை. ஸ்டுடியோ உள்ளேயே தனியாக ஒரு ட்ரையல் ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் இது பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ், அதாவது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மிஷின் வந்து வெளியில் போய் தான் போய் பண்ணிட்டு வரணும். காஸ்டியூம் டிசைனர்ஸ் வர்றாங்க, இல்லை ஒரு காஸ்டியூம் வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், டைப் பண்ணணும், அது நம்மக்கிட்ட மிஷின் கூட இன்பில்டாக உள்ளேயே நம்ம வச்சுருக்கோம். அது மற்ற ஸ்டுடியோவில் யாரும் பண்ணித்தரதில்லை, அது நம்ம பண்ணித்தரோம். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டியூம் டிசைனர்ஸு இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அவங்களாம் வராங்கன்னா சில பேருக்கு வந்து ரிங் லைட் மேக்கப், அதாவது மேக்கப் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீல்ஸ் எடுக்கிறாங்க, மஸ்ட்டாக எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு ரிங் லைட் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா அயனிங் செட்டப் வச்சுருப்போம். சில பேர் அயன் பாக்ஸ், இப்போ நாங்களே ஷூட்டிங் போகிறோம், ஒரு ஸ்டுடியோ போகிறோன்னா நாங்கள் எங்கள் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து அயன் பாக்ஸ் செட்டப் தனியாக எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அதுக்கும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ப்ராப்பரான அயன் பாக்ஸ் செட்டப் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது மற்ற ஸ்டுடியோவில் ப்ரொவைட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம பண்ணித்தரோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க,
எப்போதுமே ஷூட் நடக்கும்போது இந்த போஸிங்க்கான ஒரு ஒரு பிரச்சனை எப்போவுமே இருக்கும். சில பேர் புதுசாக வருவாங்க, அவங்களுக்கு வந்து போஸிங் பண்ண தெரியாது. மாடல் வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க, வராது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஹேர் ஸ்டைலிஸ்ட்டோ இல்லை ஃபோட்டோகிராஃபரோ இல்லை காஸ்டியூம் டிசைனரோ ஒவ்வொரு தடவை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்கிறதுக்கு லைக் ரொம்ப டைம் எடுக்கும். அது ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம நிறைய பண்ணியிருக்கிறனால தெரியும். பட் அந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக மென்னுக்கு ஃபீமேலுக்கு மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஷுவல்ஸ் போஸிங்கு, ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேங்காஸ்க்கு தனியாக போஸிங் ஒரு 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 பஞ்ச் வச்சுருக்கோம். அப்புறம் சாரீஸ்க்கு தனியாக ஒரு பஞ்ச் வச்சுருக்கோம். கவுன்ஸ்க்கு ஒரு பஞ்ச் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்க்கு தனியாக அதுக்கு போஸிங்க்கு வந்து தனியாக ஒரு பஞ்ச் வச்சுருக்கோம். எல்லாமே செப்பரேட் நாங்கள் வந்து பைண்டிங் பண்ணி ப்ராப்பராக நாங்கள் வச்சுருக்கோம். அது மற்ற ஸ்டுடியோவில் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி சின்ன விஷயம் கூட நம்ம வர்ற கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வரும்போது எம்டியாக வரணும். எல்லாமே இங்கே இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது, சேம் டைம் வந்து ஈஸியாக இருக்குது, அவங்களுக்கு ஆக்சஸ்க்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனராக சின்ன விஷயங்களும் நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் கேட்கலாம், என்னப்பா ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடியுமா, வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, வீடியோ கூட எடுக்கலாம். ஆல்ரெடி எங்களோட ஸ்டுடியோவில் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து ஷூட் பண்ணுறாங்க. நாங்கள் பேர் ஹவருக்கு கேட்டகரியில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ப்ராப்பரான ஒரு வீடியோ செட்டப்க்கான விஷயங்கள் எங்ககிட்ட இருக்குது. லைட்ஸ் இருக்குது, ப்ராப்ஸ் இருக்குது, அதுக்கான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. வீடியோ ஷூட் கூட பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் நம்ம ஸ்டுடியோ சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுக்க காஸ்டியூம் மேக் ஓவர் ரிலேட்டடான ஒரு யூடியூப் சேனலுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.